அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் ஒன் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மெத் அப்படிங்கிற ஒரு லெசன் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இது பார்க்கலாம். இதில் வேர்ல்டு வார் ஒன் எதுக்காக வந்தது, ஏன் வந்தது, யார் யாருக்கு இடையில வந்தது, இது உருவாகக்கூடிய சுச்சுவேஷன் என்ன இருந்தது, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மெத் அப்படின்போது அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன நடந்தது, அதுதான் வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரோக்கு போயிடலாம். 1914 இஸ் அ டர்னிங் பாயிண்ட் இன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ உலக வரலாறுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 1914 ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். த பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ப்ராசஸஸ் தட் பிகான் இன் 1789 culminated in the First World War that broke out in that year and decisively shaped the course of 20th century. ஸோ 20th centuryயில் 1789 இருந்து நடந்த அந்த ப்ராசஸ், பொலிட்டிக்கல் ப்ராசஸ் ஆகட்டும், சோஷியல் விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எப்போது அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பெருசாக வெடியறதுக்கு உண்டான ஒரு இது வந்து எப்போலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்திங்கன்னா 1789 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆன எல்லாமே ஒன்றா சேர்ந்த விஷயங்கள் தான் 1914 ஸ்டார்ட் ஆகுது. Historians therefore call this as the long 19th century. ஸோ இந்த 1789 வந்து ஹிஸ்ட்ரி எழுதுகிறவங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாங் 19th century. ஸோ 19th century ரொம்ப லாங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. This was the first industrial war that drew on the economical resources of entire world. ஸோ இந்த வேர்ல்டு வார் அப்படின்றது வந்து முதல் இண்டஸ்ட்ரியல் வாராக இருந்தது. அதாவது நிறைய பணம் வந்து இதில் செலவழிக்கப்பட்டிருக்கு. ஸோ வேர்ல்டுடைய மொத்த எக்கனாமிக்கல் ரிசோர்ஸஸும் வந்து இது மூலியமாக வந்து வெளியவும் வந்தது. அண்ட் நிறைய இது கன்சியூம் பண்ணிக்கிச்சு. நிறைய அந்த எக்கனாமிக்கலி நிறைய வந்து லாஸ் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அண்ட் ஆல்சோ அஃபெக்டட் லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சிவிலியன் பாப்புலேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எக்கனாமி, அதாவது பணம், வெல்த்து, உரிமைகள், சொத்துகள், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் அழிஞ்சது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய உயிரையும் வந்து நம்ம பெரிய மடங்களை நம்ம வந்து இழந்துட்டோம். அவங்கள வந்து ஒரு பெரிய மடங்கான பாப்புலேஷன் வந்து அது குறைஞ்சி போச்சு. த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் தி வேர்ல்டு வாஸ் ரீட்ரான். ஸோ இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பொலிட்டிக்கல் மேப், அதாவது பார்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்தியானா இதுதான் பார்டர்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருந்தக்கூடிய அந்த பார்டர்ஸ் எல்லாமே வந்து மாறிப்போச்சு. மறுபடியும் ரீட்ரா பண்ண வச்சது இந்த வேர்ல்டு வார் ஒன். 3 major empires lay shattered by the end of the wars. ஸோ 3 பெரிய எம்பையர்ஸ், 3 பெரிய ராஜாங்கங்கள் வந்து இந்த வேர்ல்டு வார் ஒன்னுடைய எண்டில் என்னாச்சுன்னா ஷேட்டர் பண்ணிட்டாங்க, செதஞ்சு போச்சு. அது யாருன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, அவங்க 2 பேரும் ஒன்றா காம்பினேஷன். ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் ஒட்டோமான்ஸ் அப்படிங்கிற அந்த மேஜர் எம்பையர்ஸ் வந்து ஷேட்டர் ஆகிடுச்சு, அதாவது செதறி போச்சு. த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் தி வார் வாஸ் தி ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு வார் ஒன்னுடைய அவுட்கம் என்ன வெளிப்பட்டுறது அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து பெருசாக ஏற்பட்டுச்சு. ரெவல்யூஷன் அப்படின்றது புதுமைகள் படைக்கிறது, அதான் ரெவல்யூஷன். இட் வாஸ் அன் யூனிக் event as well as the first revolution of its kind in this world history. ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ரெவல்யூஷன். அதே மாதிரி உலக வரலாறுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன்ன்றது ரஷ்யன் ரெவல்யூஷன் தான் முதல் நடந்தது. For the first time, countries tried to bring about world peace to the League of Nations. ஸோ முதல் முறையாக என்ன ஆச்சு அப்படின்னா உலகத்தில் அமைதி நிலைக்கணும் அப்படின்றதுக்காக லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாக்குனாங்க. லீக் அப்படின்னா குரூப்பு, அதாவது எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து கலந்த ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆனது இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான். ஏன்னா அமைதி கொண்டு வரணுன்றதுக்காக. In this lesson we shall discuss. ஸோ இந்த லெசனில் இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்க்ராம்பிள் ஃபார் காலனிஸ் அப்படின்றது ஆக்கிரமிப்புகள் சொல்லுவோம் இல்லையா, வேறு நாட்டிலேருந்து வந்து இப்போ நம்மலாம் பிரிட்டிஷ் நாட்டுக்காரங்க, ஃப்ரெஞ்சு, டச் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட நாடை வந்து காலனிஸ் உருவாக்கினாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட்ஸ். ஸோ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னா வளர்ந்த நாடுகள் சொல்கிறோம் இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்காக ஓட வேண்டிய ஒரு ரேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. The aim of capitalistic industry was to produce more and more. ஸோ வளர்ந்த நாடுகளுடைய அந்த எய்ம், முக்கியமான ஒரு எய்ம் என்னென்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களோட தாட் இருந்துகிட்டே இருக்குது. The surplus wealth thus produced were used to build more factories,
ரயில்வே, ஸ்ட்ரீம்ஷிப்ஸ் அண்ட் அதர் சச் அண்டர்டேக்கிங். ஸோ இப்போ நிறைய சொத்துக்களை வந்து இவங்க குவிச்சிட்டாங்க, நிறைய உருவாக்கிட்டாங்க. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, ரயில்வேஸ், ஸ்ட்ரீம்ஷிப் இதெல்லாம் வந்து அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய சொத்துக்கு, அவங்களுடைய அந்த அளவுக்கு மிஞ்சின அந்த வெல்த், பணம்லாம் பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெவல்யூஷன் இஸ் in the means of communication and transportation in the latter half of the 19th century facilitated the process of European expansion in Africa and others. So revolution எதில் ஏற்பட்டுச்சு, புதுமைகள் எதில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கம்யூனிகேஷனில் ஏற்பட்டுச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷனில். கம்யூனிகேஷன்றது தகவல் பரிமாற்றம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது பயணம் செய்கிறதுக்கு. இப்போ ரயில்வேஸ், ஸ்ட்ரீம்ஷிப்லாம் அந்த பீரியடில் கொண்டு வந்தாங்க. இப்போ 19th centuryயில் தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து ஐரோப்பா நாடுகளை சார்ந்த நாடுகள் வந்து ஆஃப்ரிக்காக்குள்ளே ஊடுருவதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டியாக வந்து இந்த ரெவல்யூஷன் ஏற்பட்டு விட்டுச்சு. ரெவல்யூஷன்றது புதுமைகள். கேபிட்டலிசம் ப்ரொடியூஸ்ட் ஹியூஜ் கான்ட்ராஸ்ட். ஸோ இந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது வளர்ந்த நாடுகள் சொல்கிற மாதிரி அந்த கேபிட்டலிசம் கண்ட்ரிஸ்னால் நிறைய வளமாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளுடைய இது என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் ஏற்பட்டுருச்சு. கான்ட்ராஸ்ட்னால் எதிர் முனைகள் இருக்கும், பிளாக் ஒயிட் இருக்கும்போது அது கான்ட்ராஸ்ட், டார்க் டெல். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அது கான்ட்ராஸ்ட் ஏற்பட்டுச்சு. என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் வேர் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெல்த். ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர ஏழ்மை, இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கர ரிச்னஸ். ஸ்லம் அண்ட் ஸ்கை ஸ்கேப்பர்ஸ். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்லம் ஏரியா. ஸ்லம்னா ரொம்ப அப்படியே ரொம்ப ஏழைகள் வாழக்கூடிய இடத்துல ஸ்லம் சொல்கிறோம். ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்றது அப்படியே வான அளவுக்கு உயர்ந்து கிடக்கக்கூடிய பில்டிங்ஸ். எம்பையர், ஸ்டேட் அண்ட் டிபெண்ட் எம்ப்ளாய்டட் காலனி. ஸோ எம்பையர்ஸ், ராஜாக்கள் வாழக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டாகவும் அதாவது அந்த ராஜாக்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலனிஸாகவும் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் கான்ட்ராஸ்ட் வந்து ஏற்பட்டுருச்சு இந்த கேபிட்டலிசமால். ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் தி 19th century வாஸ் தட் யூரோப் எமர்ஜ் ஆஸ் அ டாமினன்ட் பவர். இந்த 19th centuryயில் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன ஆச்சு அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள் வந்து டாமினன்ட் பவர் ஆகிடுச்சு. அதாவது இவங்க தான் ரொம்ப ரிச், ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இவங்க மாறிட்டாங்க. while Asia and Africa were colonized and exploited. ஸோ இவங்களுடைய அந்த டாமினேஷன், இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த பணமோ இல்லை அவங்களுடைய சொத்துகளோ என்ன பண்ணுச்சுன்னா ஆசிய நாடுகளையும் ஆசிய கண்டத்தில் இருக்க நாடுகளையும் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் இருக்க நாடுகளையும் பார்த்திங்கன்னா காலனைஸ் பண்ணாங்க, ஆக்கிரமிப்புகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அங்கே ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் காண்டினென்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த வளங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அளவுக்கு மீறி இவங்க எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. Within Europe, England held a pre-eminent position as the world leader of capitalism. ஸோ அந்த ஐரோப்பா கண்டத்துலேயும் யூரோப் காண்டினென்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் இருந்தது. இங்கிலாந்து தான் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா கேபிட்டலிசம், அதாவது வளர்ந்த நாடுகள், பணக்கார நாடுகள் லிஸ்ட்டில் இங்கிலாந்து வந்து அப்போ ஃபஸ்ட்டு நிற்கிற அளவுக்கு அப்போ இருந்தாங்க. அண்ட் எவர் க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் மார்க்கெட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் மேட் தி கேபிட்டலிஸ்ட் பவர் ரேஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஃபார் expanding their empire for exploitation. ஸோ இப்போ நிறைய டிமாண்ட்ஸ் வந்து நிறைய ஆரம்பிச்சிச்சு. இவங்களுடைய மார்க்கெட்ஸ், இப்போ இவங்க நிறைய உற்பத்திகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த உற்பத்திகள் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, இது யாருக்காவது விற்கணும் அப்படிங்கிறது தான் வந்து டிமாண்ட்ஸ் ஃபார் மார்க்கெட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. அண்ட் ரா மெட்டீரியல்ஸ், இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக விற்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, விற்கிறதுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் எடுத்துகிட்டு வரதுக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அங்கங்கே போயிட்டு ஆக்கிரமிப்பு செய்ய தொடங்கிட்டாங்க. ரைஸ் ஆஃப் மோனோபோலி கேபிட்டலிசம் அப்படின்னா என்னென்னா ப்ரைவேட் செக்டர், அதாவது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர்ஸை வந்து கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு மோனோபோலின்னும் போது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கேபிட்டலிசமாக உருவாகுது. ஆஃப்டர் 1870 த அலையன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபைனான்ஸ் செக்கிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் ஃபார் கூட்ஸ் அண்ட் கேபிட்டல். ஸோ 1870க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அலையன்ஸ் ஏற்படுது. யாருக்கு ஒரு அலைன்ஸ் ஏற்படுது, யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஃபைனான்ஸ் செக்கிங் ப்ராஃபிட்ஸ்க்கும், இந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒரு பெரிய அலைன்ஸ் ஏற்படுது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக இருந்தது இம்பீரியலிசம்க்கு. இம்பீரியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தன்னுடைய நாட்டோடைய பவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, காலனிஸ் எல்லாம் உருவாக்கி ஆக்கிரமிப்புகள்லாம் ஏற்படுத்தி அங்கே வந்து இவங்களுடைய பவர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அவங்களுடைய நிலப்பகுதியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இம்பீரியலிசம். ஸோ இந்த இம்பீரியலிசம்க்கு என்ன தேவை அப்படின்னா இண்டஸ்ட்ரி தேவை, அதுக்கு ஃபைனான்ஸ் செக்கிங் ப்ராஃபிட்ஸ் தேவை, அவங்களோட கூட்ஸ்க்கு வந்து மார்க்கெட் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து 1870 ஏற்பட்டுச்சு.
became evident in the later half of the 19th century. ஸோ இது எல்லாமே 19th century நடக்குது. The old ideas of free trade collapsed. ஸோ பழைய ஐடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா அது ஃப்ரீயாக நடந்துட்டு இருந்தது எல்லாமே இப்போ அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. There were trust in the USA and cartels in Germany. ஸோ யூஎஸ்ஏலையும் கார்டல்ஸையும் ட்ரஸ்ட் எல்லாம் இருந்தது. இந்த பவர்ஃபுல் கம்பைன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா டாமினேட்டட் கவர்மெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டே வந்து டாமினேட் பண்ணிருச்சு. இந்த ட்ரஸ்ட் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா பிஸ்னஸ், அவங்களுடைய அந்த பவர் என்ன ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட்ஸை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ட்ரஸ்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ட்ரஸ்ட் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் என்கரேஜ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனி கமோடிட்டி. ட்ரஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியோடைய ஒரு குழுமம் என்ன பண்ணுது, அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணுது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது. என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, எந்த கமோடிட்டியாக வேணாலும் இருக்கலாம், எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அதை வந்து நம்ம ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ட்ரஸ்ட் would possess adequate control over the supply and price of that commodity to its own advantage. ஸோ இந்த ட்ரஸ்ட் தான் முடிவு பண்ணும் அதோடைய ரேட் என்ன, அது சப்ளை எப்படி கொடுக்கணும், கம்மியாக கொடுக்கணுமா அதிகமாக கொடுக்கணுமா, அதோடைய ரேட் எவ்வளோ இருக்கும், எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கிடையாது, ஆனால் இந்த ட்ரஸ்ட் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கும். த டேர்ம் கார்டல், இந்த கார்டல்ஸ் இன் ஜெர்மனி சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த கார்டல் அப்படின்னா என்னென்னா ரெஃபர்ஸ் டு அன் அசோசியேஷன் பேஸ்ட் அப்பான் அ கான்ட்ராக்டுவல் அக்ரிமெண்ட் பிட்வீன் என்டர்பிரைசஸ் இன் த சேம் ஃபீல்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த கார்டல்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ரோக்கரிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து கார்டல் சொல்கிறோம். ஸோ யூஎஸ்ஏல ட்ரஸ்ட் இருந்தது, ஜெர்மனியில் கார்டல்ஸ் இருந்தது. ஸோ இவங்களுடைய அசோசியேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா கான்ட்ராக்டுவல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது. யார் யாருக்கு, என்டர்பிரைசஸ்க்கு, அதாவது ஒரு பிஸ்னஸ் ஒரே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட்ஸ் வந்து இவங்க ஏற்படுத்துகிறாங்க. த ஆப்ஜெக்டிவ் வாஸ் டு எக்ஸசைஸ் அ மோனோபாலிஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி மார்க்கெட்ஸ். அவங்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னன்னு பார்த்தா இவங்க மட்டுமே அந்த மார்க்கெட்டிசமில் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது. இம்பீரியலிசம் அண்ட் இட்ஸ் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இம்பீரியலிசம் அப்படின்னா தன்னுடைய நாட்டினுடைய எல்லையை வந்து அதிகப்படுத்துறது, அதுதான் இம்பீரியலிசம் சொல்கிறோம். ஸோ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிட்டலிசம் அப்படின்றது ப்ரைவேட் செக்டார், ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லாமல் ப்ரைவேட் செக்டாராக இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் வந்து கேபிட்டலிசம் இன்எவிட்டபிளி லெட் டு இம்பீரியலிசம். ஸோ இந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிற ஒரு அந்த அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொத்துகள், நிறைய பணங்கள், நிறைய வெல்த் இருந்தது. அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இம்பீரியலிசம்க்கு வந்து இதுதான் வழிவகுச்சிச்சு. அக்கார்டிங் டு லெனின் என்ன சொல்கிறார் அப்படின்னா இம்பீரியலிசம் இஸ் தி ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ இந்த இம்பீரியலிசம் அப்படின்றது கேபிட்டலிசமுடைய மிக உயர்ந்த ஒரு நிலை தான் வந்து imperialism அப்படிங்கிறார். Besides being a market for surplus goods, colonies served another purpose. ஸோ வெறும் இவங்க ஆக்கிரமிப்புகள் வந்து வெறும் இவங்களுடைய அதிகப்படியான உற்பத்தி செய்யக்கூடிய கூட்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டாக மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க செஞ்சாங்க. லார்ஜ் ஸ்கேல் மாஸ் ப்ரொடக்ஷன் நீடட் வேஸ்ட் சப்ளைஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம ரெவல்யூஷன் படித்தோம் இல்லைங்களா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு எல்லாம் படித்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவை. அப்போ ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா. இப்போ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது என்ன சொல்லிட்டுன்னா இப்போது சுகர் சக்கரை எடுக்கக்கூடிய சக்கரை மில்லுக்கு வந்து சுகர் கேன் வந்து ரொம்ப முக்கியம், அந்த ரா மெட்டீரியல். ஸோ அது கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ரப்பர், ஆயில், நைட்ரேட், சுகர், காட்டன், ட்ராபிக்கல் ஃபுட் ஸ்டப்ஸ், மினரல்ஸ் எக்ஸெட்ராவே ரா மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே வந்து ரா மெட்டீரியல்ஸாக இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. விச் வேர் நெசசரி டு மோனோபோலி கேபிட்டலிஸ்ட் எவ்ரிவேர். ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன் தான் முக்கியமான ஒரு காரணம் இந்த கேபிட்டலிசம் உருவாகிறதுக்கு. The need to control the sources of raw materials inevitably led to imperialism. ஸோ இந்த ப்ரொடக்ஷன், இந்த ரா மெட்டீரியல்ஸை உருவாக்கி தரக்கூடிய இதுதான் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த இம்பீரியலிசம் உருவாக்குறதுக்கும் அந்த சோர்ஸ் மேலே ஒரு கண்ட்ரோல், இது எனக்கு சொந்தம், இது உனக்கு சொந்தம், அவங்க வந்து ஆக்கிரமிப்புகள் செய்கிறதுக்கும் அவங்களுடைய எல்லைகளை வந்து பெருசாகிறதுக்கும் இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. இம்பீரியலிசம் வாஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் காலனிஸ். ஸோ இம்பீரியலிசம் அப்படின்றது வெறும் ஆக்கிரமிப்புகள் மட்டும் கிடையாது. இட் பிகேம் அ டோட்டல் சிஸ்டம், த லாஜிக் ஆஃப் விச் வாஸ் டோட்டல் மிலிட்டரி
மிலிட்டரைசேஷன் அண்ட் டோட்டல் வார். ஸோ இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து ஒரு வெறும் காலனிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு மிலிட்ரி மாதிரி இருக்குது, வார் மாதிரி நடத்துறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கடுமையாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து இவங்க வச்சுருந்தாங்க. ஏஷியா த ரைஸ் ஆஃப் ஜப்பான். ஸோ நம்மளுடைய ஏஷியன் காண்டினென்ட்டில் ஜப்பான் வந்து எப்படி மேலே வந்துச்சு, அந்த ஜப்பானுடைய உயர்வு எப்படி இருந்ததுன்னு இதில் சொல்லியிருக்காங்க. இன் ஏஷியா ஜப்பான் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ அந்த பீரியடில் சொல்கிறாங்க பாருங்கள், மெய்ஜி எரான்றது 1867 தொடங்கி 1912 வரைக்கும் இருக்கக்கூடியது மெய்ஜி எரா அப்படின்னு சொல்கிறோம். imitating western nations had become their equal in many respects. ஸோ இப்போ அங்கே நடந்துட்டு இருந்தது இப்போ ஐரோப்பாவில் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம். ஸோ இப்போ ஐரோப்பாவில் நடந்த அதே மாதிரி ஆசியா கண்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஷியன் காண்டினென்ட்டில் இந்த ஜப்பான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து அவங்க என்னெல்லாம் அங்கே செஞ்சாங்களோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணாங்க. இமிட்டேட்ன்றது நம்ம செய்கிறது அப்படியே செய்கிறது இல்லைங்களா. ஸோ ஓரளவுக்கு அந்தளவுக்கு இல்லைனாலும் அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் ஜப்பான்காரங்க. Though the outlook of the rural still remained feudal, Japan took to Western education and missionaries. So, அங்கே நாட்டினுடைய ஆட்சி வந்து ஃபியூடலாக இருந்தது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ஃபியூடலாக இருந்தது, ஷேரிங்காக இருந்தது. ஆனால் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, வெஸ்டர்ன் மிஷினரிஸை வந்து அவங்க வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித் அ மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி, ஜப்பான் ஹேட் எமர்ஜ்ட் ஆஸ் அன் அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பவர். ஸோ இப்போ இவங்க அந்த எஜுகேஷன் அவங்க கொண்டு வந்துட்டாங்க, அவங்களுக்குள்ள அந்த மிஷினரிஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, மாடர்ன் ஆர்மியை வந்து இவங்க உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி நேவிலையும் பார்த்திங்கன்னா மாடர்னிசம் கொண்டு வந்துட்டாங்க இவங்க, யார், ஜப்பான்காரங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பவர் அப்படின்னா யாருது அப்படின்னா, இங்கே ஜப்பான் தான் வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப பெரிய ஒரு லெவல் வந்து ஜப்பான் நடந்துச்சு. இன் இம்பீரியலிஸ்டிக் அக்ரெஷன்ஸ் ஆல்சோ ஜப்பான் ஃபாலோட் த யூரோப். ஸோ இந்த நாடுகளில் போய் ஆக்கிரமிப்புகள் செய்கிறதா இம்பீரியலிசம் சொன்னோமா. ஸோ அந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ, போய் எப்படியெல்லாம் ஆக்கிரமிச்சாங்களோ, எப்படியெல்லாம் அங்கே இருக்கிற மக்களை வந்து தன்னுடைய தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ யூரோப் காண்டினென்ட்டில், அதே மாதிரி அதை அப்படியே ஜப்பான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன் 1894 ஷி ஃபோர்ஸ்ட் அ வார் ஆன். ஸோ 1894 இப்போ இவங்க ஒரு போர் வந்து போருக்காக ஒருத்தருக்கு கூப்பிட்றாங்க. யாரை கூப்பிட்றாங்க, சைனா. ஸோ இப்போ போருக்காக வலுக்கட்டாயமாக யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனாவை கூப்பிட்றாங்க. த க்ரஷிங் டிஃபீட் ஆஃப் சைனா பை லிட்டில் ஜப்பான் இன் தி சீனோ ஜாப்பனீஸ் வார் எப்போ நடக்குதுன்னா 1894 தானே வார்க்காக கூப்பிட்றாங்க. ஸோ 1894 1895 அந்த ஒரு வருஷம் என்ன பண்ணுச்சுன்னா, சர்ப்ரைஸ் த வேர்ல்டு, உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சுச்சு. ஏன்னா இது ரொம்ப சின்ன ஒரு நாடு, சைனான்றது ரொம்ப பெரிய கண்ட்ரி, ஜப்பான் வந்து சின்ன கண்ட்ரி. இந்த ஒரு சின்ன கண்ட்ரி எப்படி அவ்வளோ பெரிய கண்ட்ரி வந்து அடி பண்ணி வச்சுச்சு, அந்த வாரில் எப்படி இவங்க தோக்கடிச்சாங்க அப்படின்றது வியப்பாக வேர்ல்டே திரும்பி பார்த்துச்சு. டெஸ்பைட் தி வார்னிங் ஆஃப் தி 3 கிரேட் பவர்ஸ் ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ், ஜப்பான் அனெக்ஸ் தி லியாவோடங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்த்தர். ஸோ இப்போது இங்கே போர் நடக்கும்போது இந்த மற்ற நாடுகள் யூரோப்பியன் காண்டினென்ட்ஸில், அது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பவர்ஸ், பெரிய பெரிய பவர்ஸ் இருந்ததில் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரிஸ் இருந்தது. ஒன்று ரஷ்யா, ஒன்று ஜெர்மனி, ஒன்று ஃப்ரான்ஸ். ஸோ இவங்க 3 பேர் எச்சரிக்கிறாங்க. என்ன எச்சரிக்கிறாங்கன்னா, இந்த சைனோ ஜாப்பனீஸ் வார் நடக்கும்போது ஆக்கிரமிப்புகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, போரில் ஜெயித்த உடனே லியாவோடங் பெனின்சுலாவில் இருக்கிற போர்ட் ஆர்த்தர்னு துறைமுகம். ஸோ அந்த துறைமுகத்தை இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஜப்பான். பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான் ப்ரூவ் தட் இட் வாஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் தி ஈஸ்ட் ஏஷியா. ஸோ அத்தனை பேருடைய அவ்வளோ கிரேட் பவர்ஸுடைய எதிர்ப்பையும் மீறி இவங்க அதை ஆக்கிரமித்ததுனால, இவங்க வந்து அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டதுனால, ஈஸ்டர்ன் ஏஷியா பக்கம், அதாவது ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏஷியன் கண்ட்ரீஸில் இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி அப்படின்றது உலக நாடுகளுக்கு இவங்க காட்டின தருணம் வந்து அந்த தருணம் தான். ஜப்பான் ஹவவர் இன் வியூ ஆஃப் தி ப்ரெஷர் மவுண்டட் பை யூரோப்பியன் பவர்ஸ் சூன் கேவ் அப் இட்ஸ் கிளைம் ஓவர் போர்ட் ஆர்த்தர். ஸோ இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 கிரேட் பவர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலே ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க, அதோடைய கண்ட்ரோல் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விட்டுடுறாங்க. அந்த போர்ட் ஆர்த்தருடைய கண்ட்ரோல் வந்து ஜப்பான் கையிலேருந்து கொடுத்துட்றாங்க. ரஷ்யா டுக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். ஸோ உடனே ரஷ்யா என்ன பண்ணுச்சு, இவங்க விட்டு கொடுத்ததை வந்து இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் சென்ட் அ லார்ஜ் ஆர்மி டு மஞ்சூரியா. ஸோ ஒரு பெரிய ஆர்மியை ரஷ்யா நாடு என்ன பண்ணுச்சு அப்படின்னா மஞ்சூரியா அப்படிங்கிற இடத்துக்கு அனுப்பிச்சு. ஜப்பான் என்டர்ட் இன்டு அன் அலையன்ஸ் வித் இங்கிலாந்து இன் 1902. ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் ப்ராப்ளம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்துக்கிட்டேருந்து இவங்க ஹெல்ப் வாங்குறாங்க. ஸோ ஆனால் ஏன்னா ஐரோப்பிய கண்ட்ரீஸ்லேருந்து இப்போ ப்ரெஷர் கொடுத்ததுனால இவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை வந்து இப்போ ரஷ்யா ஆக்கிரமிச்சிக்கிச்சுன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கிலாண்டோட கூட்டணி வச்சுக்கிட்டு 1902 அண்ட் டிமாண்டட் தட் ரஷ்யா விட்ரூ ட்ரூப்ஸ் ஃப்ரம் மஞ்சூரியா. ஸோ 1902 டிமாண்ட் பண்ணுறாங்க ரஷ்யா வந்து இந்த மஞ்சூரியா பிளேஸ்லேருந்து இவங்க ரிட்டர்ன் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இப்போ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ரஷ்யா அண்டர் எஸ்டிமேட்டட் ஜப்பான். ஆனால் இப்போ ரஷ்யா என்ன பண்ணுச்சு, ரஷ்யா தானே, ஜப்பான் தானே, ஒரு சின்ன நாடு தானே அப்படின்ட்டு அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது. அதாவது தாழ்ந்து யோசிச்சிச்சு. அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சின்ன நாடு இது போய் நம்மளை என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி அதை நினச்சிச்சு யார், ரஷ்யா. In 1904 the war began between the two countries. ஸோ இப்போ 1904 இந்த ரெண்டு நாட்டுக்கும் இப்போ சண்டை வருது. யாருக்கு, ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும். ஃபஸ்ட்டு நடந்தது சைனாக்கும் ஜப்பானுக்கும். அப்போ ஜப்பான் ஜெயிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் 1904 பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கும் ஜாப்பனீஸ்க்கும் வார் நடக்குது. ரூசோ ஜப்பானீஸ் வார் நடக்குது. ஜப்பான் டிஃபிட்டட் ரஷ்யா அண்ட் காட் பேக் போர்ட் பிளேயர். ஸோ இப்போயும் என்ன ஆச்சுன்னா அந்த சின்ன நாடான ஜப்பான் தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த போர்ட் ஆர்த்தரை இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆஃப்டர் திஸ் வார் ஜப்பான் என்டர் தி சார்ம்டு சர்க்கிள் ஆஃப் தி கிரேட் பவர்ஸ். ஸோ உலகத்தினுடைய கிரேட் பவர்ஸ் என்னும்போது நம்ம ஃபஸ்ட்டு 3 நாடுகள் தான் சொன்னோம் இல்லைங்களா, ஜெர்மனி, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் சொன்னோம். அப்போது அந்த சர்க்கிளில் அந்த ஒரு அமைப்புக்குள்ளே இப்போது ஜப்பானும் போயிட்டு ஒரு இடம் பிடிச்சிச்சு. ஸோ அந்த ஒரு சர்க்கிளில் இவங்களும் ஒரு ஆள் ஆகிட்டாங்க. உலகத்துடைய பவர்ஸில் பெஸ்ட் பவர்ஸ்னால் ஜப்பான்ன்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஸோ இந்த ஜப்பானுடைய ஸ்ட்ராங்கான ஒரு இது வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் 1905, இப்போ 1904 போர் நடந்தால் 1905 என்ன நடக்குதுன்னா ஜப்பான் டுக் கண்ட்ரோல் ஓவர் கொரியன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி. ஸோ கொரியன் நாட்டுடைய அந்த டொமஸ்டிக்ன்றது உள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அதையும் ஃபாரின் பாலிசி அதாவது நாட்டுக்குள்ளே நடந்த அந்த விஷயங்களையும் மற்ற நாட்டுக்கும் கொரியாவுக்கும் நடந்த அந்த விஷயங்கள் அதை வந்து ஃபாரின் பாலிசிஸ் சொல்லுவாங்க. டொமஸ்டிக்னால் நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், ஃபாரின் பாலிசிஸ்னால் அந்த நாட்டுக்கும் வேறு நாட்டுக்கும் நடக்கக்கூடியது எல்லாமே இப்போ ஜப்பானுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிச்சு கொரியா நாட்டுடையது. The assassination of the prominent Japanese diplomat provided the excuse in 1910 for ஜப்பான்ஸ் annexation ஆஃப் கொரியா. ஸோ இப்போ வந்து அசாசினேஷனாக கொள்வது. அப்போது ஜாப்பனீஸுடைய டிப்ளமேட்டை வந்து இவங்க கொண்டுறாங்க. ஸோ அந்த 1910 என்ன பண்ணுறாங்கன்னா 1910 ஜப்பான் என்ன பண்ணுதுன்னா இந்த கொரியாவை அனெக்சேஷன் பண்ணுது. The confusion of China following the downfall of the Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for further expansion. ஸோ இப்போ என்ன பண்ணுது, கொரியா வந்து இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஜாப்பனீஸோடைய டிப்ளமேட்டை வந்து அவங்க கொண்டுட்டாங்க. அண்ட் இப்போது சைனா வந்து ஒரு சைனாவுடைய அந்த ராஜாங்கம் வந்து டவுன்ஃபால் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மஞ்சு டைனாஸ்டி அப்படிங்கிற ஒரு டைனாஸ்டி வந்து அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பரம்பரை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. ஸோ அந்த 1912 அப்போ என்ன பண்ணுச்சுன்னா அந்த பரம்பரையுடைய இது வந்து கொஞ்சம் பவர்ஸ் வந்து குறைய ஆரம்பித்த உடனே ஜப்பானுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமா ஏற்பட்டுட்டு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய அந்த எக்ஸ்பான்ஷனை வந்து அந்த நாட்டினுடைய அந்த எல்லையை வந்து இது மறுபடியும் அப்படியே சைனா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஜப்பான் நவ் டிமாண்டட் நாட் ஒன்லி த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெர்மனி ரைட்ஸ் இன் ஷான்டங் டு ஜப்பான் அண்ட் தி ரெக்கக்னிஷன் ஆஃப் ஜாப்பனீஸ் ஹோல்ட் ஓவர் மஞ்சூரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஜப்பான் அப்படின்னா ஜெர்மனி ஷான்டங் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஜப்பான் தான் வந்து உரிமை கொண்டாடிட்டுருக்கு. அதை வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கிட்ட கேட்குது. அதே மாதிரி ஜப்பான் வச்சுருக்கக்கூடிய மஞ்சூரியாவையும் வந்து இப்போ ரெக்கக்னிஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜப்பான் நாட்டுக்காரங்க. பட் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜாப்பனீஸ் அட்வைசர்ஸ் டு தி சைனீஸ் கவர்மெண்ட் this strong armed diplomacy aroused the hostility of both China and the European powers. ஸோ இவங்களுக்குள்ளே உட்காந்து பேசி தீர்வு காணும் போது ஒரு பெரிய பவர்ஸாக வந்து ஏற்பட்டுருச்சு. இந்த சைனாவும் ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் இருந்தாங்களே ஏற்கனவே அங்கே இம்பீரியலிசம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கண்ட்ரிஸை இப்போ இவங்க 2 பேரும் எல்லாம் ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். ஸோ இப்போ இந்த ஆக்கிரமிப்புகள் நடந்துகிட்ருக்கு. அது எப்படி வந்து
காணாமல் போயிடுச்சு இல்லை குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. இன் 1876 barely 10% ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் அண்டர் யூரோப்பியன் கண்ட்ரோல். ஸோ 1876லலாம் பார்த்திங்கன்னா 10% அந்த ஆஃப்ரிக்கா நாடுகளுடைய 10% நாடுகள் வந்து ஐரோப்பாவுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. பை 1900 ப்ராக்டிக்கலி த ஹோல் ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் காலனைஸ்ட். ஸோ 1900 அந்த வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா மொத்த ஆஃப்ரிக்காவும் இப்போது ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற நாடுகள் எல்லாமே. பிரிட்டன் ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் ஹேஸ் டிவைடட் தி காண்டினென்ட் பிட்வீன் தெம். ஸோ அந்த ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டையே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 3 பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. யார்? பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் 3 பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. இந்த ஆஃப்ரிக்கா நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு இப்போ மொத்த காண்டினெண்ட்டும் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. லீவிங் அ ஃபியூ ஏரியாஸ் ஃபார் ஜெர்மனி அண்ட் இட்டாலி. ஸோ கொஞ்சம் இடத்த மட்டும் யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப பெருசாக இடங்கள் வந்து அவங்க 3 பேர் எடுத்துக்கிட்டாங்க. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனா. ஸோ சைனாவில் இந்த 4 நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்பியர்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பான் டுக் ஓவர் கொரியா அண்ட் தைவான். ஸோ ஜப்பான் இப்போ என்னென்ன நாடுகளை கண்ட்ரோலில் எடுத்துக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொரியாவையும் தைவானையும் அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரான்ஸ் கான்குவர்ட் இண்டோ சைனா. ஸோ இப்போ ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்தோனேஷியாவும் சைனாவும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து இப்போ இவங்க ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்க. த யூஎஸ் டுக் தி ஃபிலிப்பைன்ஸ் ஃப்ரம் ஸ்பெயின் and Spain and Britain and Russia agreed to partition Iran. ஸோ இப்போ யூஎஸ் என்ன பண்ணுது, ஃபிலிப்பைன்ஸ் வந்து ஸ்பெயின் நாட்டுக்கிட்டேருந்து எடுத்துச்சு. ஸ்பெயின் நாட்டுக்கும் பிரிட்டன் நாட்டிலும் எல்லாம் இருந்தேன் அந்த ஃபிலிப்பைன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ரஷ்யா இப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஈரானை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிஷனுக்கு ஒத்துக்க ஆரம்பிச்சிச்சு ரஷ்யா. த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் அட்டம்ப்ட்ஸ் டு carve out colonies in Africa resulted in bloody battles. ஸோ இந்த முதல் இந்த ஆஃப்ரிக்கன் கண்டத்தையே வந்து இவங்க பலவிதமாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்களா, இது இவ்வளோ தூரம் உனக்கு, இவ்வளோ தூரம் எனக்கு அப்படின்ற அந்த பிரிவினையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு போர் வந்து அப்போ நடந்துச்சு. bloody பேட்டில்ஸ்னால் ரொம்ப மோசமான போர்கள் வந்து அங்கே நடந்தது. The French had to fight a long and bitter war to conquer Algeria and Senegal. ஸோ ஃப்ரெஞ்சு வந்து என்ன பண்ணி ரொம்ப வருஷம் ரொம்ப மோசமான ஒரு வாரை வந்து சந்திக்க வேண்டியிருந்தது. எதுக்காக அப்படின்னா அல்ஜீரியான்ற நாட்டையும் செனிகல் அப்படிங்கிற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸையும் இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக. The British lost to the Zulus and to the Sudanese army 1884. ஸோ பிரிட்டிஷ் வந்து ஜூலஸையும் சூடனிஸ் அப்படின்றது சூடனிஸ் ஆர்மிக்கிட்ட விட்டு கொடுத்துச்சு, அதாவது லாஸ் பண்ணிடுச்சு. The Italian army suffered a devastating defeat at the hands of an Ethiopian army at Adova. ஸோ இப்போ இட்டாலி நாடு இருக்கு இல்லையா, இந்த இட்டாலி நாட்டினுடைய அந்த ஆர்மி என்ன பண்ணுது அப்படின்னா எத்தியோப்பியா ஆர்மியோட சண்டை போட்டு பெரிய ஒரு இழப்பை வந்து இட்டாலி வந்து சந்திச்சிச்சு. இது 1896 நடக்குது. So this lesson is to be continued